பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சுபேர் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். வழக்கமாக தேர்தல் சமயத்தில் தான் இந்த கூட்டணி பரபரப்பு, சீட்டு ஒதுக்கீடு, எண்ணிக்கை கூடுதல் குறைவு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே ஓராண்டு காலமாகவே கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை, தேர்தல் வெற்றி வியூகங்கள் இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. இதில் இன்னும் கூட்டணிகள் எங்கே இருக்குது, ஒருங்கிணைந்ததா, இன்னும் கூட்டணியில் சேருமா சேராதா அப்படின்லாம் நிறைய இருந்தாலும் திமுக கூட்டணியில் சீட்டுக்கள் எண்ணிக்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும், இல்லை இருக்கிற எண்ணிக்கையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் அங்கே ஓடிட்டு இருக்குது. அதை தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி கட்சிகளின் சத்தம், உட்கட்சி விவகாரங்கள் சத்தம் அறிவாலயத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறதுன்றாரு. செல்வ பெருந்தகை தேமுதிக எந்த கட்சி வேணாலும் வரட்டும், ஆனால் எங்கள் சீட்டு எண்ணிக்கை குறையாது அப்படின்றாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கடந்த முறை கொடுத்த சீட்டை நாங்கள் வாங்கி கொள்ள முடியாதுன்றாரு. திருமாவளவனும் நாங்கள் சீட்டுக்களை கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்பயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு போகும், இந்த கூட்டணியை இன்னும் அந்த தேர்தல் நெருக்கம் வரை கட்டமைத்து கொண்டு செல்வது அப்படின்றது எவ்வளோ சவாலான பணியாக இருக்கும். இல்லை, முதல்ல இந்த 10 மாதத்திற்கு முன்னாடி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து அதை உறுதி செய்தது அதிமுக பாஜக தான். முதலில் 10 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அரசியல் கட்சி வரலாற்றில் பிரிந்து போன ஒரு கட்சிகள் 10 மாதத்துக்கு முன்னாடி ஒப்பந்தம் போட்டு மீண்டும் ஒரு கூட்டணியை புதுப்பித்து கொண்டது அதிமுக பாஜக தான். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தனியாக ஒரு ரூட்டு போடணும், பாஜகவை காமித்து நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாதுங்கிறது தெரியுது. அப்போ தனியாக ஒரு ரூட்டு போடணும்னு விஜய் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து தன் தலைமையிலே ஒரு அணியை அமைக்கணும், தன் ஒரு வலுவான ஒரு லீடராக உருவாகணும்னு பார்க்குறாரு. அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறார். விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கூட்டணி ஆல்மோஸ்ட் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. 40 சீட்டு, ஒரு டெப்டி சிஎம், ஒரு மினிஸ்டருங்கிற மாதிரி அவங்க பேசி முடித்து அதை கிளியர் பண்ணிட்டாங்க. இதுதான் பாஜக ஸ்மெல் பண்ணி அங்கேருந்து நேரம் 10 மாதத்துக்கு முன்னாடி இழுத்து வரப்பட்டாரா அழைத்து வரப்பட்டாரான்னு தெரியல, உட்கார வச்சு கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்க. இப்போ அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆல்மோஸ்ட் அவங்க கட்டமைச்சிட்டாங்க. இந்த பக்கம் அப்படியே திமுக கூட்டணி இது 2019 இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக இருக்குது. தொடர்ந்து கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, உள்ளாட்சி அமைப்புகளையும் இருக்கிறாங்க. அது இங்கே விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சிகளும் அங்கே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அது ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக இருக்குது. இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தைனா ஆரம்பிக்க வேண்டியது யாருன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான். இப்போ திமுக கூட்டணி ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்கே ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும். அப்போ நீங்கள் உள்ள கட்சிகளை கொண்டு வரணும். வெளியே போயிருந்த அதிமுகவை கொண்டு வர்றாங்க, வெளியே போயிருக்கக்கூடிய தேமுதிக கொண்டு வர்றாங்களா எல்லான்னு தெரியல. இப்போ மேஜர் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சலாக இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்த பக்கம் தான். இந்த பக்கம் கூட்டணியை ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி கட்சிகள் சீட்கள் அதிகமாக கேட்கறதுங்கிறது வாடிக்கையான ஒரு விஷயம். ஆனால் அதையும் தாண்டி இவர்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக இருக்குது. ஒன்று லெஃப்ட் ரைட்டு தான் சார் தமிழ்நாட்டு அரசியல். இந்த சென்ட்ரு தமிழ் தேசியம் அப்படிங்கிறது பெருசாக அவங்களால தமிழ்நாட்டில் வெல்ல முடியல. அப்போ லெஃப்ட் ரைட்டாக நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்கிறது தான் தமிழ்நாட்டின் அரசியல். ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் மதசார்பற்ற அணியாக இருக்கிறாங்க. அதுக்கு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க. அங்கே சீட்டுங்கிறது செகண்ட் தான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க, 2021 தேர்தலில் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் சீட்டில் நிறையா முரண்பாடுகள் இருந்துச்சு. அப்போ அறிவாலயத்தில் கேட்குறாங்க, இன்றைக்கி தான் ஃபைனல், நீ வெளியில் அவர் கூட்டணியை முடிச்சுட்டேன்னு சொல்ல போகிறாருன்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர் திருமாவளவன் பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வராரு. கூட்டணி சீட்டு ஒன்று கன்ஃபார்ம் ஆகலை, எத்தனை சீட்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் காலூன்றி விடக்கூடாது, அதற்கு நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் இருந்தாலும் கூட திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரித்து பிரச்சாரம் செய்வோம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ சமீபத்தில் இருந்த மாநாடும் சரி, தொடர்ந்து அவர் சந்திக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம், எங்களுக்கு சீட்டுங்கிறது 2வது பட்சம் தான், தேர்தலில் போட்டியிடாட்டியும் கூட நாங்கள் இந்த கூட்டணியை ஆதரிப்போம். இல்லை, அப்படியெல்லாம் சொன்னாலுமே திருமாவளவன் மீது தொடர்ச்சியான அந்த ஒரு சந்தேக பார்வையை எதிர்க்கட்சிகள் எழுப்புறது, ஊடகங்கள் எழுப்புறது, அப்படியான ஒரு வாய்ப்புகளை திருமாவும் உருவாக்குகிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுதிட்டு இருக்குது. ஏன்னா இந்த மாநாட்டில் நடக்கும்போது காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்றதெல்லாம், ஹெலிகாப்டர் கூட பூ போடுறதுக்கு அனுமதி கிடைக்கலன்னாங்க. ஆமாம், கோடிட்டெல்லாம் காட்டிட்டாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனை அவர் சந்திக்கிறார். இப்படி ஒரு சந்திப்பு நடந்தாலே அது நம்ம தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி தேர்தலை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த சர்ச்சைகள்லாம் வரும்ன்றது அவருக்கு நிச்சயமாக தெரியாமல் இருக்கிறதுக்கான அவர் இல்லை. அவர்
அப்படி இருக்கும்போது அதை மறுக்கிறார். இப்போ நாங்கள் வந்து அரசியலே பேசலை அப்படின்றாரு. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, திருமாவளவன் கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கேற்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை திருமாவளவன் நகர்த்தி கொண்டு வர்றதுக்கான வேலைகளை பாஜக செய்கிறதா? இந்த பாஜக நேரடியாகவும் திமுக கூட்டணியை பலகீனப்படுத்தலும் விசிகாவை அங்கிருந்து கொண்டு வரணும்னு பாஜக நேரடியாகவும் முயற்சி பண்ணுது. விஜயை வைத்தும் முயற்சி பண்றாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்ச முதல் மாநாட்டிலே சொல்றாரு, நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க போறோம், எங்களுடைய கூட்டணி ஆட்சி தான், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், எல்லாரும் வரலாம் அப்படிங்கிறாரு. அப்ப நேரடியாகவும் பாஜக விசிகாவை அவங்க டார்கெட் பண்றாங்க. ஆட்கள் வேறு வேறு முகங்கள் வேறு வேறு குரல்களை வைத்தும் முயற்சி பண்றாங்க. ஏன் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக கூட்டணியில் ஏன் விசிகாவை மட்டும் அவங்க டார்கெட் பண்றாங்க? விசிகா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா வளர்ந்து நிற்குது, ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சியா இருக்கு, ஒரு வாக்கு வங்கி, கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கு. அப்போ அவருடைய வளர்ச்சி கொஞ்சம் பெருசா போயிட்டு இருக்கு. அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற கோஷத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஏன் நீங்க வந்து கம்யூனிஸ்டுகள்கிட்டயோ வேல்முருகன் போன்றவர்கிட்டயோ ஏன் அவங்க சுத்திலாம் அந்த சர்ச்சை வரமாட்டேங்குது? அப்ப இவர்கள் வந்து அந்த கூட்டணியில் விசிகாவை கழட்டணும். விசிகா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மேஜர் பார்ட்டியா இருக்கு அந்த திமுக கூட்டணியில். அப்போ அதை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. நேரடியாக இவங்களே கேட்குறாங்க. நயினார் கூப்பிட்றாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கூப்பிட்றாங்க, விஜய் கூப்பிட்றாரு, எல்லாருமே அவரை டார்கெட் பண்ணுறாங்க. அதை ஒரிஜினா வச்சு புத்தக வீட்டில் கூட வச்சு விஜயை பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு கூட்டணிக்கான அச்சாரத்தை போடலாம்லாம் ட்ரை பண்ணாங்க. அதையும் தாண்டி ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள அரசியல்வாதி திருமாவளவன். நீங்கள் வந்து அவரை குறிய வட்டத்துக்குள்ள அடைச்சிட முடியாது. அவருடைய செயல்பாடும் சரி, பேச்சும் சரி, தமிழ்நாட்டை இன்னைக்கு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படுறாங்க. நேற்று அந்த மாநாட்டில் அவர் பேசின பேச்சு அரசியல் கவர்ச்சியை நம்பி தலைவர்களை தேடி போயிடக்கூடாது. நீங்கள் வந்து அம்பேத்கரை கொள்கையாக தலைவராக ஏற்றிருக்கீங்க, அப்போ நீங்கள் அதை நோக்கி தான் போகணும். வெறும் அரசியல் கவர்ச்சி மட்டும் போகக்கூடாது. உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் ஒன்று பேசியிருந்தார். எல்லாரும் திருமாவளவன் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. திருமாவளவன் யாருக்கும் நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கல, திருமாவளவன் யாருக்கும் 10 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கல, திருமாவளவன் யாரும் சைக்கிள் ரிக்ஷா வாங்கி கொடுக்கல. என்னை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கு நான் அரசியல் படுத்திருக்கேன், அரசியலை எப்படி பார்க்கணும் அந்த ஒரு ஐடியாலஜிக்கலாக அவர்களை நான் தயார் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. அதுதான் வந்து ஒரு கட்சிக்கு பேஸ். தலைவர்கள் சில நேரங்களில் தடுமாற்றமாக முடிவு எடுக்கக்கூடிய நேரங்களில் கூட தொண்டர்கள் கரெக்டாக அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. திமுக அந்த ஐடியாலஜிக்கலாக அண்ணா காலத்திலிருந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ திருமாவளவன் அந்த வேலையை செய்கிறார். ஐடியாலஜிக்கலாக பெரியார், அம்பேத்கர் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்து அதை பின்தொடர்ந்து அந்த பின்னாடி வரக்கூடிய கூட்டத்தை பண்றாரு. அப்போ அது தெளிவாக இருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்றாரு, எங்களுக்கு பதவியை காமித்து அதிகாரத்தை காமிச்சு எங்களை கூப்பிட்டு இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட முடியாது. தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் ஊடுருவிடக்கூடாது, எந்த முகமூடியை போட்டு வந்துடக்கூடாது. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நீங்கள் நிலைமை என்ன இருக்குது? மணிப்பூர் நேற்று வரைக்கும் பத்தெறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இவர்கள் வருகிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகளுக்கு 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் அவர்கள் உள்ள வந்துட்டு அரசியலே பண்ண முடியாது. அதை ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அதனால இந்த கூட்டணியில் நாங்கள் தொடருவோம். கூட்டணி எல்லா கட்சிகளுமே அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதற்காகவும் அதிகமான சீட்கள் கேட்பதற்கும் ஆசை இருக்கும். ஆனால் அது இது சரியான நேரமா அப்படிங்கிறது தான் அவர் யோசிப்பார். எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, துப்பாக்கி சூடு, இப்படிலாம் மரணங்கள் நிகழ்றது, இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு பேசும்போது அதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறவேக்காட்டுத்தனமாக பேசினார் அப்படின்னு சொல்றது எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் உஷ்ணப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் உடனே ரியாக்ட் பண்ணுறாரு, இது அறவேக்காட்டுத்தனமா, இது நீங்கள் ஒரு மாய உலகில் இருக்கிறீங்க, நீங்களே நல்லா ஆட்சி நடத்துக்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை கூட்டணி கட்சிகள்லாம் புகழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அதை சொல்கிறார். ஏன் இவ்வளோ கோபமும் ஆவேசமும் எடப்பாடி பழனிசாமிக்கு? அந்த வார்த்தையை தவிர்த்து இருந்திருக்கணுமா முதலமைச்சர்? ஒரு சில பேருக்கு ஒரு சில வார்த்தை சொன்ன ட்ரிக்கர் ஆயிடுறாங்க. அதை விட சில மோசமான வார்த்தைகள்லாம் கூட பயன்படுத்தி தான் பேசுகிறாங்க. அவரை என்னென்ன சொல்லி பேசுகிறாங்கன்னு தெரியும். பட் இந்த அரைவேக்காடுத்தனம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய தவறான வார்த்தையை எனக்கு தெரியல. அதை விட மோசமான வார்த்தை சொல்லி அவர் சொல்கிறாங்க. அடிமைங்கிறாங்க, தவழ்ந்த பாடிங்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் கூட கோவப்படாதவர் அரைவேக்காடுங்கிறதுக்கு எதுக்கு கோவப்பட்டாரு அப்படிங்கிறது தான். அரைவேக்காடுங்கிறது என்ன சொல்றது? ஒரு விஷயத்தை முழுமையாக அறியாமல் அரைகுறையா சொல்றாரு அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு அதே வார்த்தைகளை அவர் திருப்பி கவுண்டர் கொடுத்துருக்கலாம். ஆனா இதுக்கு இவ்வளவு ட்ரிக்கராங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த வார்த்தையை சொன்னா அவர் கோவப்படுறாரா? சிறு வயது இந்த வார்த்தை கேட்டதும் அவருக்கு வந்து காயப்பட்டிருக்காரான்னு தெரியல. அந்த வார்த்தை சொல்றாரு. ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் ஒரு ஆளுங்கட்சியின் மீது, ஆட்சியாளர்கள் மீது வரைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எதிர்கட்சி தலைவரா இப்பதான் செய்கிறார்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா எங்க இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. இப்பதான் அதை நோக்கி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு சக்க பதிலை வந்து திமுக தரப்பில் கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கோம், நீங்கள் மத்திய அரசு நோக்கியே கேட்க மாட்டேங்கிறீங்க, கூட்டணியில் இருக்கிறீங்க, எங்களுக்கு ஃபண்டு வாங்கி கொடுங்க, நிதி வாங்கி கொடுங்க, மற்ற அவங்க தரப்புலேருந்து சில நியாயமான கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இது தேர்தல் நேரங்கிறதுனால வைக்கிறாரு. எனக்கு என்னமோ இந்த வார்த்தையை அவருக்கு சிறு வயதில் யாராவது பயன்படுத்திட்டு பார்க்கலாங்கிறதா ஒரு இதாக தெரியுது.
இந்த வார்த்தையை அவர் வந்து அலர்ஜியா இருக்கும் அந்த வார்த்தை. சில பேருக்கு இந்த இடுப்புல தொட்டாக்கோ வரும், தலையில் தொட்டாக்கோ இருக்கிற மாதிரி அறவேக்காடுங்கிற வார்த்தையை அவருக்கு பயங்கரமா அவரை வந்து காயப்படுத்திருச்சா இல்ல கோவப்படுத்திருச்சான்னு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சியில இது வரைக்கும் அப்பா மகனுக்கு இடையே தான் சண்டை, அதில் ஏதோ குடும்ப விவகாரம் இருக்கிறது, சொத்து விவகாரம் இருக்கிறது, இப்படிலாம் விமர்சனங்கள் வந்துகிட்டு இருந்தது. ராமதாஸ் தனது மகன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைத்தார். ஆனால் தற்போது அன்புமணி சொல்வது இந்த நடக்கின்ற குழப்பங்களுக்கு, தன் தந்தையார் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாவற்றுக்குமே காரணம் வந்து திமுக தான். திமுக இந்த வேலையை செய்கிறது, தூண்டி விடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்படி இருக்கின்ற ஆளை நான் அடையாளப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நோக்கி தான் இந்த நடைபயணம், திமுக ஆட்சியை எதிர்த்து நடைபயணம் அப்படின்றது சொல்றாரு. திமுக உண்மையிலேயே பாமகக்குள்ள ஏன் அந்த இப்படி ஒரு வேலையை செஞ்சு பாமகவை டீக்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன திமுகவுக்கு நெசசிட்டி இருக்குது? இல்லை, நீங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவர் தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல்வாதி, தனிப்பட்ட நபராக இருந்து ஒரு கட்சியை, ஒரு அமைப்பை உருவாக்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துருக்காரு. அவரை யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரிக்கர் பண்ணியோ பிரெயின் வாஷ் பண்ணியோ அவரை வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி விட முடியாது. அவரே ஒரு தெளிவான ஒரு அரசியல்வாதி. அவரை நீங்கள் வந்து ஓரம் கட்டுறீங்க, அவர் அதுக்கு பிடிக்கல. இது வந்து திமுக அதில் உள்ளே போயிருக்குங்கிறது எனக்கு என்னுடைய பார்வைக்கு அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் அன்புமணி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, மகாபலிபுரம் மாநாட்டை நாங்கள் வந்து சரியாக நடத்திவிட்டோம், செம்மையாக நடத்திவிட்டோம், அதையெல்லாம் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாததான் திமுக இப்படி செய்கிறது. மகாபலிபுரம் மாநாட்டில் ராமதாஸ் என்ன பேசினாரு? நடக்காது தம்பி, முடியாது தம்பி அப்படின்னு மாநாட்டிலேயே பேசுகிறாரே. நீங்கள் அதை போய் என்ன அன்னைக்கு திமுக வந்து பின்னாடி என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்களா? மாநாட்டிலேயே ஒரு கிராண்டாக அன்றைக்கி மாநாட்டை முழுவதுமாக நடத்தியது அன்புமணி தான்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பெரிய கிராண்டான ஒரு மாநாட்டு நடத்தி முடிச்சிட்டாரு. ஃபைனலாக பேச வந்த ராமதாஸ் என்ன பண்ணார்? உன்னுடைய ஆசையெல்லாம் பழிக்காது, 2 ஃபோனை வச்சிருக்காரு, இல்லை நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்குனார். அப்போ திமுக அது காரணம். இது குடும்ப ரீதியான பிரச்சனை சார். குடும்பத்துக்குள் இவரை ஒதுக்குறாங்க, அரசியல் ரீதியாக ஒதுக்குறாங்க, அந்த கட்சி பாமகவிலேருந்து ஒதுக்குறாங்க. தனக்கு அங்கே பிடிமானம் இல்லை, தான் உருவாக்கிய கட்சி நம்மளை வந்து முடக்கிறாங்க, கொள்ளு பேரனோட விளையாண்டுக்கிட்டுன்னு வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு. இதுக்கு திமுக சம்பந்தம். அப்போ இவர் ஒரு காரணத்தை திமுக பற்றி, பாஜக கூட்டணியில் இருக்கிறார், அப்போ திமுக கூட்டணி மேலே ஒரு பழியை போடுறதுக்காக சொல்கிறார். உண்மையில் நடந்தது என்னன்னா, அப்பாவுக்கும் பையனுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு யார் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பதுங்கிற ஒரு போட்டி தான். இல்லை, ஒருவேளை இந்த குடும்ப சண்டையை திசை திருப்பதற்கு, அந்த தோற்றத்தை மறைப்பதற்காக, அரசியல் படுத்திக் கொள்வதற்காக அன்புமணி பேசுகிறாரா? இல்லை, இதை வந்து அவங்க அப்பா நல்லவர் தான், அவரை வந்து யாரோ பழி நடத்துகிறாங்க, அதனால் நீங்கள் வந்து அவர் மேலே எதுவும் கோவப்படாதீங்க, என் மேலே தான் நியாயம் இருக்குது, அவரை வந்து திமுக வந்து சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஆட்டி வைக்குது, அப்போ அதனால நீங்கள் என்னைய ஃபாலோ பண்ணுங்க, என்னைய இது பண்ணுங்கிறது ஒரு டைவர்ட் பண்றதுக்கு திமுக ஒரு கையில் எடுத்துக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி ஃபாலோவர்ஸ் தன் பக்கம் வைத்துக் கொள்வது. அப்பா வந்து நல்லவர் தான் அப்பா, ஆனா அவரை பின்னாடி இருந்து திமுக தான் இயக்குது. இப்ப புரிஞ்சிச்சா யார் பண்றாங்கன்னு? நம்ம தான் பாப்பாங்க, என்னோட வாங்க. அது 2 அப்பா பையனுக்குள்ள சண்டையை அரசியல் சண்டையாக அவர் டைவர்ட் பண்றாரு. இதுக்கு திமுகவே ஒரு ட்ரம்ப் கார்டை பயன்படுத்துறாரு. இது கட்சியில் உள்ள நிர்வாகிகள் தினம் அன்புமணி அவர்கள் கட்சி நிர்வாகிகளை எப்படி நடத்துவாரு அப்படிங்கிறது கட்சியில் உள்ள சீனியர் நிர்வாகிகள் பலரும் பேசியிருக்காங்க, பலருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் அவருடைய அப்பாவே அவங்க ட்ரீட் பண்றாரு. பொது இடங்கள் அவரே பாட்டில் தூக்கி அடிக்க வந்தார், அப்படி இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அப்போ அவரை தனிமைப்படுத்தி விட்டோம், உன் பேரை கேட்டாலே எனக்கு வந்து பிபி ஏறுதுங்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டாருன்னா, இது திமுகவை உள்ள இழுத்து, இது அரசியல் ரீதியாக அதை பிரிந்து போயிருக்கக்கூடிய பாமகவை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை திமுகவை வச்சு அன்புமணி செய்கிறார். இதில் வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளான அரசியல் தான். சீமான் திடீர்னு பனைமரம்லாம் ஏறி கல் இறக்கி, கல் வந்து உணவு அப்படின்னு சொல்கிறார். அது வந்து குழந்தைகள்லேருந்து எல்லாரும் வந்து உண்ணக்கூடியது, அருந்தக்கூடியது அப்படின்றார். ஔவையார் அதியமான்லாம் அருந்துனாங்க அப்படின்ற கல் இங்கே நடைமுறைக்கு கொண்டு வர்றது வராது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கல் உணவு அப்படின்னு சொல்லுவதையோ, குழந்தைகள்லேருந்து எல்லாரும் அருந்தலாம் அப்படின்னு சொல்கிறது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா? திடீர்னு ஏன் சீமான் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு? இவர் பனைமரத்தில் ஏறுவதால் என்ன இங்கே மாற்றம் நிகழ்ந்துடும் நினச்சி செஞ்சார் அவர்? இல்லை, கல் வந்து உணவா அது மதுவாங்கிற ஒரு 2 தரப்பு விவாதம் இருக்குது. அலோபதி டாக்டர்ஸ் அதை வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நம்ம தமிழ் வழி இயற்கை மருத்துவர்கள் அது ஒரு மாதிரி சொல்கிறாங்க, கல் வந்து உணவு முறை தான் அப்படிங்கிறாங்க. அலோபதி டாக்டர் அதில் வந்து சில விஷயங்கள் சேர்க்குறாங்க, அது போதைக்காக பயன்படுத்துறது தீங்கு தான், அது ஒரு அளவுக்கு மீறிய போகிறப்ப அது வந்து ஒரு தீங்கான விஷயமா இருக்குது. கல் வந்து உணவா மதுவாங்கிறது அது தனி டிபேட்டு. இப்போ கல் அரசியலுங்கிறது ஆல்ரெடி அவங்க நலச்சாமி போன்றவர்கள் தொடர்ந்து அது கல்லை வந்து அனுமதி கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் கூட கல்லுக்கடைகள் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் கல்லுக்கடை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அது வர்றப்ப நிறைய கல்லை இறக்கி அதில் தவறான விஷயங்களை போதைக்காக கலந்து அது ஒரு சிக்கலாக மாறிடும் அப்படின்றது தான் அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்குது. இதை செஞ்சிட்டோம்னா
அது இன்னும் கொஞ்சம் தவறான வழிக்கு போயிடணும். இப்போ இவர் மரம் ஏறுறது அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான ஒரு அரசியல். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவர் மேல் தொடர்ந்து வரக்கூடிய குற்றச்சாட்டு, கட்சியில் நிர்வாகிகள் வெளியில் போன விஷயம், இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அது எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து தன்னுடைய மேலே ஒரு ஃபோக்கஸ் வரணும். அரசியல் கட்சி தலைவரே வந்து மரத்து மேலே ஏறிட்டாருப்பா பாருங்கப்பா அப்படின்றத ஒரு காட்டுறதுக்காக, தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக, ஒரு அட்டென்ஷன் சிக்கிங்காக, மீடியா வெளிச்சத்திற்காக மரத்துக்கு மேலே ஏறிருக்காரு. மரத்து மேலே ஏறினால என்ன ஆயிருப்போது? ஒன்றும் ஆயிருப்போது. இவர் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை இவர் பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி அதை மாற்றிடவும் முடியாது. கல்லை கொண்டு வர்றது இல்லை, சீமான் ஒருவேளை மரம் ஏறதுனால கல்லுக்கான அனுமதி கிடைச்சிரும் அப்படின்றது தான். எனக்கு எப்படி சார் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இதான் லாஜிக் இருக்காது உங்களுக்கு. இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவரே மரம் ஏறி இருக்காரு அப்படின்னும் போது அதனால அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு. மரத்து மேலே ஏறி நின்றுட்டு நான் கல்லுக்கு அனுமதி கொடுத்தா தான் இறங்குவேன்னு மேலே உட்கார்ந்தாரா கூட ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு போராட்டம், மரம் மேல் ஏறி நிற்கும் போராட்டம். நான் மரத்து மேலே நிக்கிறேன், சாப்பிடாம உண்ணாவது இருக்கிறேன், எப்ப அனுமதி கொடுக்கணும் அப்பதான் இறக்குவேன் அப்படி சொல்லுவாரா? இது ஒரு புதுசான போராட்டமா இருக்கும். அது செஞ்சாவது எல்லா கட்சியிலும் கூடிய அப்ப மரத்து மேலே உட்காந்து அப்ப 4 நாளா இறக்கி கொடுக்க போற, அதாவது இது பண்ணலாம்னு சொன்னா வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஒரு நாளுக்கு வந்து எல்லா மரத்து மேல நல்லா ஒரு கட்டணம் மாதிரியான கட்டி படிக்கட்டுலாம் போட்டு பத்தி சுத்தி போட்டோ வச்சுக்கிட்டு மேலே ஏறி இறங்கி நாம மரத்து மேலே ஏறிட்டேன் கல்லுக்கு அனுமதி இன்னும் கொடுப்பாங்களா? இதனால என்ன பயன்? ஒன்றும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல் ரீதியாக தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக, ஒரு மீடியா செக்கிங்காக, ஒரு அட்டென்ஷனுக்காக இவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த போராட்டம்ங்கிறது வந்து ஒரு அடையாள போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். நன்றி சார். மற்றொரு நேரம் சந்திப்போம்.